அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து நம்ம வகுப்பை பார்த்துட்டு வரோம். குரானை எடுத்து நம்ம ஓதிக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான முறைப்படி இன்றைக்கி எப்படி நம்ம அந்த குரானை யோசிக்கலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஒரு பேசிக்கான லெவலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இதை ஓதக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. ஸோ 5வது அத்தியாயம் 15வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் இறைவன் சொல்லியிருந்தான், வேதம் அருளப்பட்டவர்களே, இந்த வேதம் அருளப்பட்டவர்கள் யார் யாருன்னு நமக்கு தெரியலை, அதை நம்ம ஒத்துக்கிடணும். ஸோ யாராக வேணால் இருக்கலாம் இந்த வேதம் அருளப்பட்டவர்கள். ஸோ ஒட்டு மொத்தமாக உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் ஒரு கைடன்ஸ், ஒரு வேதம் இறங்கப்பட்டதோ, யார் யாரெல்லாம் கையில் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாமுமே தான் வேதம் அருளப்பட்டவர்கள். வெறும் அரேபியர்களும் வெறும் முஸ்லீம்களும் அதாவது யூதர்களும் இஸ்ரேவேலர்களும் மட்டும் வேதமுடையவர்கள் இல்லை. ஏன்னா இறைவன் உலகத்துக்கே அவன் தான் இறைவன். அப்படிங்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் இறைவன் வேதம் கொடுப்பான், மற்றவங்களுக்கு வேதம் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ எல்லார் கைவசமும் வேதம் இருக்கும் தான். ஏன்னா எல்லாருமே எப்படி வாழணுங்கிறத இறைவன் சொல்லி கொடுப்பான் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது வேதம் உடையவர்கள் யார் யார்கிட்டலாம் அந்த ஆகமங்கள் இருக்கோ, அந்த ஆகமங்களை வச்சு தங்களுடைய வாழ்க்கை முறையை நடத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே வேதமுடையவர்கள் தான். இப்போ அவங்கக்கிட்ட நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸோ ஃபைனலாக நம்மளுடைய தூதர் உங்ககிட்ட இப்போ வந்திருக்காரு. நீங்கள் உங்களோட வேதத்தில் சில விஷயத்தெல்லாம் மூடி மறைச்சி வச்சுருக்கீங்க, அதையெல்லாம் ரொம்ப தெளிவாக இவர் விளக்குவார் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ யாருக்கெல்லாம் அந்த வேதம் கைவசம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை திடீர்னு ஒரு திடுக்கத்தை ஏற்படுத்துச்சு. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மூடி அது, ஏன்னா காலங்கள் மாற மாற இவங்க அத்தாரிட்டி ஆகிடுச்சுல்ல. ஒரு புத்தகம் இருக்கும், ஒரு வேதமாக அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. காலம் செல்ல செல்ல இன்னொருத்தவங்க அதை எழுதுவாங்க. அப்படி இன்னொருத்தவங்க எழுதும்போது அவங்களுக்கு தோன்ற மாதிரி, ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஆகமங்கள்லையுமே குரானை தவிர்த்து, குரான்லேயுமே டிரான்ஸ்லேஷன் நிறையா கொஞ்சம் குளறுபடி இருக்குது, நமக்கு புரிய மாட்டேங்குது. மற்றபடி மற்ற ஆகமங்களில் எல்லாம் நிறைய குளறுபடிகள். அதாவது அபண்டண்ட்டாக பார்த்தோன்னே தெரியும் இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதே அப்படின்னு. ஆனால் இதுதான் ஐதீகம், இப்படி தான் நடக்கும், இது இறைவனுடைய இதுன்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இதிலேயே சொல்கிறாங்க இல்லையா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 9 வயசில் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஹதீஸில் ஒரு சில இடங்களில் தான் அது வந்தது. பட் அது 9ஆ இல்லை வேறு எதுவும் எழுத்தா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதை ஒன்றை பிடிச்சிட்டு நம்மளும் என்ன பண்ணுறோம், ஒரு 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 ஃபோர்ஸாக இல்லை, அது அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏஜ் அப்படி இருந்திருக்கலாம், அவங்களோட உடல் வலிமை, உடல் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அது 9 தானா? 9 வயசில் ஒருத்தவங்க திருமணம் பண்ணுவாங்களா? ஏன் அது 9 இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வயசுக்கு? ஏன்னா வயசு இவங்களோட அந்த மாதவிடாய் பற்றின ஹதீஸுகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பிறகு இவரை திருமணம் பண்ணியிருக்காங்க. அப்போனா ஏஜ் அந்த 9ங்கிறது வேறு எந்த ஒரு ஏஜாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளே ஏற்றுக்க மாட்டோம். அது எப்படி புகாரியில் உள்ளது தப்பாக போயிடுமா, அது எப்படி அப்படின்னு அதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனால் நமக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, புகாரி எழுதுனதும் ஒரு சாதாரண மனுஷர் தான். அவர் எழுதின பிறகும் எத்தனை பேர் கைப்பட அது மாறி இருக்கு, யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை மாற்றி விட்டாலும் அது மாறி தான் போயிடும், தெரியாது நமக்கு. ஸோ இப்படி இருக்கையில் நம்ம இந்த வேதமுடையவர்களை ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் அந்த எத்தனையோ வேதங்கள் கிடைக்கப்பட்டவங்களும் தங்களுடைய லாப நோக்கத்துக்காக மூடி மறைச்ச விஷயங்களை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக விளக்க வந்தார். இன்னும் பல விஷயங்களை, நீங்கள் செஞ்ச பல விஷயங்களை அவர் மன்னிச்சிடுறாரு. இறைவன்கிட்ட இருந்து வரக்கூடிய பேர் ஒளி மிக்க சத்தியத்தை தெளிவாக எடுத்து உரைக்கின்ற திருமறை உங்களிடம் வந்துள்ளது. இது வரைக்கும் இருந்ததை நீங்கள் மூடி மறைச்சிட்டீங்க. சரி, நீங்கள் செஞ்சதெல்லாம் இவர் மன்னிக்கிறாரு. இனிமே ஒரு சிறந்த ஒரு ஒளியை உங்களுக்கு எடுத்து சொல்கிறாரு. இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு தான் வருது. ஸோ இந்த ஆயத்துலாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து அரபியராக இல்லை, நம்ம அரபியில் இல்லை, நம்ம தமிழர்களாக இருக்கோம். நம்ம இன்றைக்கி எந்த கம்யூனிட்டியில் இருக்கோங்கிறத யோசிங்க. ஸோ அப்படி யோசிக்கும்போது இதே வசனங்கள் நம்ம சைடு வரும்போது, அதாவது நபியுடைய இந்த வசனங்கள், நபி சொல்லக்கூடிய இந்த அறிக்கைகள் நம்மக்கிட்ட வரும்போது, இங்கே உள்ள மக்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு நிலைப்பாடை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ அப்படி தான் நம்ம ஏற்றிருப்போமே ஒழிய, அப்படி தான் நம்மளுடைய ஆனால் கல்ச்சுரல் பேஸ் வேறு. இப்போ அரபியர்கள் ஒரு மாதிரியான கல்ச்சரில் இருப்பாங்க, நம்ம ஒரு மாதிரியான கல்ச்சரில் இருப்போம். இவங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதே கல்ச்சரில் தான் இருந்தோம். பட் வாழ்க்கை முறையை நம்ம அவங்கள மாதிரி எடுத்துக்கிட்டோம். எல்லாருமே கூட எடுத்திருப்பாங்க. இன்றைக்கி அதை வந்து ஆங்கிலேயர்கள் தான் கரெக்டாக வந்து பிரித்து விட்டாங்க. ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரிவினை இல்லவே இல்லை. மதம் அப்படிங்கிறதே வந்து ஆங்கிலேயர்கள் தான் உருவாக்குனாங்க. உண்மையிலேயே இதற்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்னாடி அந்த ஒட்டுமொத்த ஆட்சியுமே அந்த கோயிலா, அந்த மசூதியா, அந்த இடத்துல தான் அது இருக்கும். அவங்க முடிவு பண்ணுறது தான் இதுன்ற மாதிரி வேறு ஒரு பொலிட்டிக்கலை அப்படியே மறைச்சி மாற்றி இன்றைக்கி நம்மக்கிட்ட வேறு மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் தான் நீங்கள் மூடி மறைச்சதையெல்லாம் தெளிவாக சொல்கிறதுக்கு தான் நபி வந்திருக்காரு அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இன்னும் அப்போ என்னென்னலாம் மூடி மறைச்சிருப்பாங்க, என்னென்னலாம் நபி சொல்லியிருப்பாங்க நமக்கு தோணுதா? அடுத்தடுத்த ஆயத்துகளில் நம்ம அதுக்கான விளக்கத்தை இறைவன் நமக்கு தருவான். பாருங்கள், 16வது வசனம் பாருங்கள். யஹ்தி பிஹில்லாஹு மனித்தபஅ ரிதுவானஹு சுபூல ஸலாமி வயுஹ்ரிஜூஹும் மினஸுலுமாத்தி இலன்னூரி பிஇذனிஹி வயஹ்தீஹிம் இலா சிராத்திம் முஸ்தகீம். யார் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை விரும்புகிறோமோ அவங்களுக்கு இறைவன் என்ன பண்ணுறான்? சாந்திக்கான வழிகளை காண்பிக்கிறான். சலாம் அப்படின்னா அமைதி. அமைதி அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம்? எனக்கு அமைதியாக நம்ம எவ்வளோ தான் அமைதியான இடத்துல இருந்தாலும், எவ்வளோ தான் நம்ம ரிலாக்ஸாக இருந்தாலும், இன்னும் நமக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கல, நம்ம அமைதியாக இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறோம். இன்றைக்கி நம்மளாவது சின்ன வயசுலையாவது கொஞ்சம் நல்லா இருந்தோம். இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்களும் சொல்லுது எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப காமனான வேர்டாக போயிடுச்சு. நமக்கெல்லாம் டிப்ரெஷன்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் சொல்லுது எனக்கு தலை வலிக்குது, என்னால் முடியலை, எனக்கு படன்னு வருது. இதெல்லாம் சொல்கிறது சின்ன குழந்தைங்க. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நமக்கு வந்து அந்த அமைதிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னோட திருப்பொருத்தத்தை அல்லாஹ்க்கு பிடிச்சா போதும் அப்படின்னு நம்ம இருக்கோமோ அவங்களுக்கு அமைதிக்கான வழியை இறைவன் காமிப்பான். அவன் தனது கட்டளையை கொண்டு இருள்களிலிருந்து அவர்களை வெளியாக்கி ஒளியின் பக்கம் கொண்டு வருகிறான். இன்னும் அவர்களை நேர்வழியின் பக்கம் வழிகாட்டவும் செய்கிறான். இதில் நம்ம ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, தனது கட்டளைகள், அதாவது அவனுடைய சட்டதிட்டங்களை கொண்டு மக்களை என்ன பண்ணுறானா, இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு நம்மளை வெளியே கொண்டு வரான். ஸோ இன்றைக்கும் இந்த உலகம் நமக்கு புரியாத புதிராக தான் இருக்குது, ஒரு டார்க் சைடாக தான் இருக்குது. நம்ம சம்பாதிக்கிறோம், எங்கேருந்து அந்த பணம் வருது, எங்கே போகுது, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது,
இதெல்லாம் வந்து ஒரு இருளாக தான் இருக்குது, ஒரு சூன்யமாக தான் இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில். ஆனால் இறைவன் சொல்கிறான், யார் என்னுடைய கட்டளைகள், அது ரொம்ப மெயின். நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா ஜஸ்ட் ஏன்னா இவங்க வந்து பிரிச்சுட்டாங்க. அதாவது மதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆன்மீக ரீதியாக ஒரு பர்சனலாக நீ வழிபடக்கூடிய ஒரு விஷயம்தான் மதம் அப்படின்னு இன்றைக்கி இவங்க பிரிச்சுட்டாங்க ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு. ஆனால் உண்மையிலேயே மதம்ங்கிற ஒரு வேர்டே கிடையாது, மார்க்கம் தான். மார்க்கம் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைல், ஒரு வாழ்க்கை முறையை நம்ம எப்படி அமைச்சிக்கிடணும். வெறும் நம்மளுடைய ப்ரேயர் மட்டும் அந்த மார்க்கம் கிடையாது. நான் எப்படி வாழணுங்கிறது முதக்கணும், அந்த ஃபுல் ப்ரிஸ்கிரிப்ஷனும் இறைவன் தருவான். அவனுடைய கைடன்ஸில் நம்ம செயல்படணும். ஆனால் இன்றைக்கி அந்த கைடன்ஸ்லையா நம்ம இருக்கோம்? அதில் இல்லாததுனால தான் நம்ம இருளில் இருக்கோம். அதில் அந்த கைடன்ஸ், இறைவனோட கைடன்ஸ், மற்றவங்கெல்லாம் மறைச்சதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓப்பன் பண்ணி வந்திருக்காங்க. அந்த ஓப்பன் பண்ண கைடன்ஸ் நம்மக்கிட்ட இப்போ இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கும் இருளில் இருக்கோம். அந்த கைடன்ஸ், அந்த கட்டளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வரலாம். ஏன்னா இறைவன் சொல்கிறான், என்னுடைய கட்டளையை கொண்டு தான் உங்களை என்னுடைய அந்த சட்டங்களை கொண்டு தான், என்னுடைய கைடன்ஸை கொண்டு தான் உங்களை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். அப்போ தான் நீங்கள் நேர்வழியின் பக்கம் வழிகாட்டவும் அப்போ தான் நீங்கள் நேர்வழியின் பக்கம் போகலாம். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே அல்லாஹ் கிட்ட எனக்கு நேரான வழியை காமி அல்லான்னு தான் கேட்டு உள்ளே வரோம். சொல்கிறேன், நான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள்லையும் நான் வழிகாட்டியிருக்கேன். அதாவது ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு 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 அழகான ஒரு படம் வரையணும் அப்படின்னா, படம் வரைகிறது ஹராம், அது வேறு விஷயம். நான் ஒரு கதைக்காக நான் சொல்கிறேன். ஒரு எடுத்தோடனே நம்ம ஹராம் அப்படின்னு யோசிச்சிட வேணாம். எந்த ஒரு விஷயம் மற்றவங்களுடைய நன்மைக்காகவும் நமக்கான நன்மைக்காகவும் செயல்படுத்துகிறோமோ அது என்றைக்குமே ஹராம் ஆகிடாது. ஒரு படம் வரைகிறதுனால அது மற்றவங்களுக்கு அது புரியுது, அந்த படத்தை வச்சு என்னால் மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய வைக்க முடியுது, இதனால் யாரும் வந்து பாதிப்படையலை அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் வந்து அதுக்காக எதுவுமே சொல்ல மாட்டான். சரியா? ஸோ ஏன்னா இறைவன் ஒரு படம் வரையக்கூடிய அந்த ஸ்கில்லுமே இறைவனுடையது தானே, இறைவனோடது தானே நமக்கு தரான். ஷைத்தான் வந்து எதுவும் கிரியேட்டர் கிடையாது. அதை இவன் வந்து மாற்றிக்கிறான். நல்ல ஒரு விஷயத்த இவனுக்கு சுமூகமாக கெட்ட வழிக்காக மாற்றிக்கிறான் ஒழிய அதுவும் இறைவனுடைய விஷயம்தான். சரியா? இப்போ ஒரு படம் வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதல்ல ஒருத்தன் வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறான் அப்படின்னா அந்த ஆர்க்கு போடுறது ஃபஸ்ட்டு சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த சர்க்கிள் அவன் வரைஞ்சி நல்லா பழகிட்டான் அப்படின்னா அவங்களுடைய மகன், அந்த சர்க்கிள் வரைஞ்சவனோட மகன் வந்து அவனுக்கு இன்ஸ்டிங்க்டாகவே, அதாவது அவங்க அப்பாவோட டிஎன்ஏ தானே இவனுக்கு வரும். ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி அந்த சர்க்கிள் வரைகிற பழக்கம் இருக்கிறதுனால இவன் ஈஸியாக சர்க்கிள் போட்டுருவான். அடுத்து அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெக்டாங்கிளோ இல்லை வேறு ஏதோ ஒரு பார்ட்டோ இவன் வரைய ஆரம்பிப்பான். இவன் வரைய இவனும் ஆரம்பத்தில் கஷ்டப்படுவான். அப்புறம் வரைய அவனுக்கு ஈஸியாக போயிடும், ப்ராக்டிஸாக போயிடும். அப்போ இவங்க இந்த சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் இவனுக்கு, அந்த மகனுக்கு கிடச்சிடும். இப்போ அந்த பேரனுக்கு அடுத்த 3வது தலைமுறைக்கு சர்க்கிளும் ஈஸியாக வரும், அந்த ரெக்டாங்கிளும் ஈஸியாக வரும். அடுத்து இவன் 3வதாக ஒரு ட்ரையாங்கிள் போடுவான். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் தலைமுறையாக ஒரு விஷயம் அது அப்படியே பரிச்சயப்பட்டு அவங்களுக்கு கடத்தி செல்லப்படும். இது வந்து சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவன் ஆனது தான். அது என்ன சொல்கிறது, டிஎன்ஏ வழியாக நம்மளுடைய திறமைகள் அப்படியே அடுத்தடுத்த பரிணாமம் அடையும் அப்படின்னு. அப்போது இறைவன் வந்து ஆரம்பத்திலேருந்து நமக்கு ஒவ்வொரு கைடாக கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ இந்த மக்கள் வந்து ஒவ்வொரு கைடாக எடுத்துக்கிட்டும் வராங்க. அதில் நடுவில் மாறிடுச்சு, அவங்களுக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கிட்டாங்க. இதுலேயும் சாதாரண மக்கள் பிரச்சனை இல்லைங்க, ஹை கிளாஸில் இருந்தவங்க தான் பிரச்சனை. ஏன்னா யார் கையில் வேதம் இருந்துச்சோ அவங்க தான் அதை மாற்றினாங்க.
வேதம் வேதம் ஓதுறத கேட்குறவங்க பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் அந்த வேதம் ஓதுறத கேட்குறவங்க. அட்லீஸ்ட் சிலர் இப்போல்லாம் வந்து அதுவும் கேட்குறதில்ல அவங்க. ஆனால் யார் வேதம் ஓதுறாங்க அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய செயல்பாடுனால வந்தது தான் இவ்வளோ இஷ்யூவும். ஸோ இந்த ஹைரார்க்கியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து வந்த அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு குளறுபடியாக மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தெளிவாக நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து இஸ்லாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம முட்டு கொடுத்துட்டு இருக்கிறத தாண்டி ஒரு பொதுத்தன்மையாக, ஏன்னா இறைவன் வந்து பொதுவானவன். இஸ்லாம்ங்கிறது ஒரு அரபிய வேர்டு, அரபி மொழி, அவ்வளோதான். ஆனால் இறைவன் அப்படிங்கிறது ஒரு பொதுவானது. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக இஸ்லாம்னு சொல்லும்போது இவங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது என்னென்னா அது ஒரு மதம். அதனால் நீ இஸ்லாம், உன்னோட கடவுள் வேறு என்னோட கடவுள் வேறு அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி உங்களுக்கு பதிஞ்சிருக்கு, நமக்கும் பதிஞ்சிருக்கு. அப்போது அதுலேருந்து நம்ம ப்ராப்பராக மற்றவங்கள நம்ம எப்போ ஒரே ஆட்களாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய செயல்கள் சிறப்பாகும். நான் அல்லாஹ் தான் சொல்கிறான், வேதமுடையவர்களே நீங்கள் இப்போ என்னுடைய கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஒரு வெளிச்சத்திற்கு நான் கூட்டிகிட்டு வருவேன், நேரான வழிக்கு நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். அல்லாஹ் வந்து பொதுத்தன்மையாக தான் பேசுகிறான். யா ஐயுஹல்லதீன மூமினு, அப்படியே அல்லாஹ் பேசுகிறான். மூமீன்களே, நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன் அப்படியா சொல்கிறான். என்னன்னு சொல்கிறான்? அந்த கித்தாபை உடையவர்களே, இங்கே பாருங்க, யா அஹ்லில் கிதாபி, வேதம் அருளப்பட்டவர்களேன்னு சொல்லி தான் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு ஹிந்துக்கு, ஒரு கிறிஸ்டினுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறத விட நீங்கள் யாரெல்லாம் கையில் ஒரு கைடன்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லாருக்குமே எல்லாருடைய இறைவனுமான அந்த ஒரு இறைவன் சொல்கிற சட்டம்தான் இது. இது வந்து நாம் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதுனால எனக்கு மட்டும் வந்தது கிடையாது. இங்கே குரான்லையே முஸ்லீமேன்னு சில விஷயங்களை தான் அல்லாஹ் குறிப்பிட்றான், பொதுவாக தான் எல்லாரையும் கூப்பிடுறான். ஸோ அதனால் இதை வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் உலக பொதுமுறைன்னு குரானை சொல்கிறாங்க. குரானையுமே நமக்கு தெரிஞ்சு திருக்குறளை தானே உலக பொதுமுறைன்னு சொல்லுவாங்கன்னு நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கோம். உண்மையிலே குரானை வந்து உலக பொதுமுறைன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அப்போ அந்த அளவுக்கு இறைவன் வந்து எல்லாரையும் சேமாக, ஒரு முஸ்லீம்களுக்கு மட்டும் உரியதுன்னு இது வரவே வராது. இது வந்து ஒரு கொள்கை ரீதியான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு கித்தாப். ஆல்ரெடி வந்த கித்தாபெல்லாம் இது உண்மைப்படுத்துது, அவ்வளோதான். அடுத்த ஆயத்து பாருங்க. லக்கத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹு இப்னு மரியம் குல் ஃபமன் யம்லிகு மினல்லாஹி ஷைஅன் இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மரியம வ உம்மஹு வ மன் ஃபில் அர்தி ஜமீஆ வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி வ மா பைனஹுமா யக்லுகு மா யஷாஉ வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர். இப்போ நிச்சயமாக மரியமுடைய மகனான மசீஹு தான், அந்த மசீஹு தான் அல்லாஹ் அப்படின்னு கூறியவர்கள் நிச்சயமாக நிராகரித்தவர்கள் ஆவார்கள். நபியே, அவர்களிடம் நீர் கூறும், மரியத்தினுடைய மகன் மசீஹையும் அவருடைய அன்னையையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழித்திட நாடினால் அவனை தடுத்திட யாருக்கு துணிவு உண்டு? வானங்கள், பூமி மற்றும் அவற்றுக்கு இடையே இருக்கும் அனைத்தின் மீதும் உள்ள அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் நாடியவற்றை படைக்கிறான், மேலும் அவனது வலிமை அனைத்தையும் சூழ்ந்து நிற்கிறது. அல்லாஹ் யாரை காஃபிர்னு சொல்கிறான் பாருங்க, டைரெக்டாக சொல்கிறான். அதாவது அப்போ அல்லாஹ் யார்? மரியம். அதாவது கிறிஸ்டியன்ஸ்லையே நிறைய வகைகள் இருக்குமா, நமக்கு தெரியலை. என்ன அப்படின்னா,
சிலர் வந்து இவரை வந்து ஈசாவை வந்து கடவுள்னு சொல்லுவாங்க. சிலர் ஈசாவை வந்து அவர் வந்து ஒரு இரட்சகன் அப்படின்பாங்க. அதாவது அவங்களே சொல்லுவாங்க, கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கார், கர்த்தருடைய குழந்தை இயேசு அப்படின்ருவாங்க. லைக் இந்த மாதிரி இன்னும் வந்து சிலர் வந்து இவரும் வந்து ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. நம்மளை காப்பாற்ற வந்த நம்ம எப்படி நபியை எந்த அளவுக்கு போற்றி நம்ம புகழ்கிறோமோ, நபியை புகழ்கிறது வேற, அல்லாவை புகழ்கிறது வேற, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இவங்களும் நபியாக ஒரு இரட்சகனாக புகழக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ நபியை புகழ்கிறதுன்னு சொல்கிறத விட நபிக்கான ரெஸ்பெக்ட், அவருக்கான கண்ணியம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா புகழ் எல்லாமே இறைவனுக்கு தான் உரியது. ஸோ நபிக்கு நம்ம எவ்வளோ கண்ணியம் கொடுக்குறோமோ அந்த மாதிரியான ஒரு கண்ணியம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் கொடுக்கக்கூடிய இந்த கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த காஃபீர்கள் யாருன்னா, மசீஹ், இந்த மரியமுடைய மசீஹை யாரெல்லாம் வந்து கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள டைரெக்டாக இறைவன் என்ன சொல்கிறான், காஃபீருங்கிறான். இன்றைக்கி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், டைரெக்டாக யார், அதாவது இவங்க வந்து இந்த மசீஹ் அப்படிங்கிறத அல்லாஹ் பாருங்கள் ஈசான்னு சொல்லலை, மசீஹுன்னு சொல்கிறான். மசீஹ் அப்படிங்கிறான். அண்ட் இந்த இது பாருங்கள், மசீஹ் இப்னு மரியம். ஸோ மசீஹுங்கிறது தஜ்ஜாலையும் குறிக்கும், ஃபால்ஸ், அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டி கிறிஸ்ட் அப்படின்பாங்க. ஸோ இந்த மசீஹை வந்து மரியமுடைய குமாரர் யார் இயேசுவை வந்து கடவுளாக வணங்குறாங்களோ, இன்றைக்கி வந்து இயேசுவை விட்டுட்டு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை விட்டுட்டு இயேசு மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தஜ்ஜாலை வணங்கக்கூடியவங்க யாராக இருக்காங்கன்னு நீங்கள் போய் பாருங்கள். டைரெக்டாக அந்த ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ப்ரொட்டஸ்டண்ட்டுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய அந்த கொள்கைகளெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அவங்க வந்து இயேசுவை வந்து கடவுளாக, இயேசு தான் நமக்கு எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ப்ரொட்டஸ்டன்ஸும் ஒரு நிறைய கீழே இருக்கிறவங்கள பேசலாம்ல. டைரெக்டாக ஒருத்தவங்க தானே சொல்லியிருப்பாங்க இயேசு தான் கடவுள், ஏன்னா இயேசு கண்டிப்பாக ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் நாள்பட அவரை கடவுளாக மாற்றினாங்க. ஸோ அப்படி மாற்றி நீங்கள் இருக்கக்கூடியவங்க, முக்கியமாக எல்லாம் ரொம்ப இங்கே எப்போவுமே ஈசா இப்னு மரியம்னு சொல்லக்கூடியவன் இங்கே பாருங்கள் மசீஹுங்கிறான். மசீஹுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். மசீஹ் அப்படின்னா மசீஹுன்னு தான் சொல்கிறாங்க, ரைட். ஈசான்னு இங்கே வரல பாருங்கள், மசீஹுங்கிறான். அப்போது அல்லாஹ் வந்து இன்டைரக்டாக அதை கரெக்டாக புரிய வைக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மரியமுடைய மகனான மசீஹ அல்லாங்கிறீங்க, அதாவது இவங்க சொல்கிறாங்களாம். பட் அவன் வந்து மரியமுடைய மகன்தான். தஜ்ஜால் யாருங்கிறத அல்லாஹ் இங்கே பெருசாக பேசலை. பட் இன்னும் நம்ம இன்டெப்த்தாக போனால் நமக்கு புரிய வரும். பட் நம்ம இப்போ பேசிக்காக போகிறதுனால மரியமுடைய குமாரனான மசீஹை நீங்கள் இறைவன்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் தான் நிராகரித்தவங்க. ஸோ நீங்கள் இனி அந்த நிராகரிக்கிறவங்களோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா தெரியும் யாரை இவங்க கடவுளாக எடுத்திருக்காங்க. இப்போ இயேசுவை தான் கடவுளாக எடுத்திருக்காங்க அப்படின்னா இயேசு சொன்ன மாதிரி தானே இவங்க நடந்திருக்கணும். அதுவும் இல்லை. அப்போனா இவங்க வேறு யாரையோ எடுத்திருக்காங்க. அதைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுறான். ஏன்னா ஒரு ஈசா நபியை நான் அழிச்சிடுவேன்னு ஒன்றும் சொல்லலையே. அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள், அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், மரியத்தினுடைய மகன் மசீஹை இன்னும் அவங்களுடைய அன்னையையும் நீங்கள் இன்னும் இந்த பூமியில் உள்ள எல்லாரையுமே அல்லாஹ் அழிச்சிட நினைக்கிறான் அப்படின்னா அவனை தடுக்க யாருக்கும் துணிவு இல்லை. இப்படி யோசிங்க, தஜ்ஜாலையும் தஜ்ஜாலுடைய அம்மாவையும்
இன்னும் பூமியில் உள்ள எல்லாரையும் அல்லாஹ் அழிச்சிடணும்னு நினச்சா யாராவது தடுக்க முடியுமா? இங்கே வந்து ஈசான்னு சொல்லவே இல்லை, மசீஹுன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். மசீஹ் ஈசா எப்படின்னு அப்படி தான் வரும், ரைட்டா? ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், கொஞ்சம் நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கணும். ஏன்னா அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தை ஹார்ஷாக சொல்கிறான். நான் அழிக்கணும்னு நினச்சா நான் என்னை எதிர்க்க யாருக்குமே துணிவில்லை அப்படிங்கிறான். எல்லா அதிகாரமும் எனக்கே உரியது, நான் என்ன நாடுறேனோ அதைத்தான் நான் படைக்கிறேன். இன்னும் அவனது வலிமை அனைத்தும், அதாவது அல்லாஹ்வுடைய வலிமை எல்லாத்தையும் சூழ்ந்து நிற்குது அப்படிங்கிறான். ஸோ எவ்வளோ ஒரு 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 பேசிக்கான, ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே ஏகப்பட்ட குளறுபடிகள்மா. நம்ம எடுத்தோடனே ஒருத்தவங்கள வந்து இவங்க தான் காஃபிர்னும் சொல்ல முடியாது. அதில் வந்து ப்ராப்பராக உள்ளவங்களும் இருப்பாங்க, சரியா? பட் யார், அதாவது இது வரைக்கும் அல்லாஹ் அஹ்லுல் கிதாப், அந்த கிதாப் வழியாக நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே வரான். ஆனால் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, அதை அப்படியே மாற்றுது. ஈசா தான் கடவுள் அப்படின்னு மாற்றி, நான் ஈசா சொன்னேன், ஏன்னா ஈசாவை தான் கொல்றதுக்காக பிளானே பண்ணிங்க, சரியா? அப்போ அந்த ஒரு ஈசாவை கொல்றதுக்கு பிளான் பண்ணி நீங்கள் கொன்னுட்டதாகவும் நம்புகிறீங்க. ஆனால் அதே என்ன சொல்கிறாங்க, ஈசா வந்து கடவுள், அவர் தான் இயேசு, அந்த இயேசு தான் நமக்கு எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அவங்க இன்டைரக்டாக தஜ்ஜாலை சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து தஜ்ஜாலை இங்கே குறிப்பிட்றான். இயேசுவை ஈசா அலைஹிஸ்ஸலாமை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்கள், ஒரு 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 காமனாக நமக்கு அல்லாஹ் அதுக்கு தான் 6th சென்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கான். நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், சரியாக வருமா தவறாக வருமா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசாட்சி பிரகாரம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சரியா? ஸோ அல்லாஹ் நாடுறத அல்லாஹ் நடத்துவான். அவனுடைய பவர் வந்து எல்லாத்தையும் சூழ்ந்திருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு இறைவன் இங்கே சொல்கிறான். ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். வகாலத்தில் யஹூது வன் நசாரா நஹ்னு அப்னா உல்லாஹி வஹிப்பாஉ குல் ஃபலிம யுஅத்திபுக்கும் பிதுனூபிக்கும் பல் அன்தும் பஷரும் மிம்மன் ஹலக் யக்ஃபிரு லிமன் யஷாஉ வயுஅத்திபு மன் யஷா வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா வ இலைஹில் மசீர். இன்னும் என்ன சொல்கிறாங்களாம், நாங்கள் அல்லாஹ்வுடைய புதல்வர்கள், மேலும் அவனுக்கு அன்பிற்கு உரியவர்கள் என்றெல்லாம் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கூறுகிறார்கள். அவர்களிடம் நீர் கேளும், அவ்வாறாயின் உங்களின் பாவ செயல்களுக்காக அவன் ஏன் உங்களுக்கு தண்டனை அளிக்கிறான்? உண்மையில் அவன் படைத்த மற்ற மனிதர்களைப் போல் நீங்களும் மனிதர்கள்தானே. தான் நாடுபவர்களை அவன் மன்னிக்கிறான், மேலும் தான் நாடுபவர்களை தண்டிக்கிறான். பூமி, வானங்கள் மற்றும் அவற்றில் உள்ள அனைத்து பொருட்களும் அவனுக்கே உரியன, மேலும் அவனிடமே எல்லாரும் செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் இது இன்னைக்கு நமக்கும் பொருந்தும். அல்லாஹ் அதனால தான் அவங்க இப்படி கேட்டாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்கங்கிறான். அப்போனா நம்மளுக்கும் இதை பொருந்தும். அதாவது நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நம்ம முஸ்லீமாக பிறந்துட்டோம், கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான், அவன் வந்து அவன் நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கான், அதனால தான் நம்மளை முஸ்லீமாக பிறக்க வச்சுருக்கான், இப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அல்லாஹ் வந்து எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி தான் பார்ப்பான், எல்லாமே அவனுடைய படைப்புகள் தான். அப்போ நானும் நீங்களும் எந்த வகையில் என்ன நன்மை செஞ்சிட்டோன்னு நம்மளை வந்து முஸ்லீமாக போட போகிறான்? இன்ஃபேக்ட் முஸ்லீமாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலையே. ஏன்னா நமக்கு எல்லாமே டைரெக்டாகவே கிடச்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக நமக்கு கேள்வி கேட்க அல்லாஹ்க்கு 100 கேள்வி வரும். ஒரு ஹிந்து ஒரு மற்ற ஆட்களுக்கு கூட 5 கேள்வி கேட்பான் அப்படின்னா நமக்கு 100 கேள்வி கேட்பான். ஏன்னா அவ்வளோ சிலபஸ் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி தான் அவங்களும் நினச்சாங்களாம்.
யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்லிக்கிறாங்க, நாங்கள் தான் அல்லாஹ்க்கு ரொம்ப நேசத்துக்குரியவங்க. அப்போனா நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க, நீங்கள் செய்கிற பாவ செயலுக்கு அல்லாஹ் ஏன் உங்களுக்கு தண்டனை தரான்? உண்மையிலேயே அவன் படைச்ச எல்லா மனிதர்களை போல நீங்களும் மனிதர்கள் தானே. இதே தான் நமக்கும் இப்போ அல்லாஹ் கேட்குறான். நான் படைச்ச எல்லா மனிதர்கள் மாதிரியும் நீங்களும் மனிதர்கள் தான். அதனால் நான் நாடுபவரில் நான் மன்னிப்பேன். அல்லாஹ் யாரை நாடுவான்? இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. நல்ல செயல்கள் செய்கிறப்ப நம்மளை அவன் மன்னிப்பான். அல்லாஹ் எங்கெல்லாம் கஃபூர் ரஹீம் அப்படின்னு வந்துச்சோ அந்தந்த இடங்கள்லாம் அல்லாஹ் ஏவுன வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளை அவன் மன்னிப்பான். ஒரு ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்கிறதா இருக்கட்டும், அதாவது ஒடுக்கப்பட்டவங்களுக்காக நம்ம போராடுறதா இருக்கட்டும், ஒரு அனாதைகளிடம் நம்ம நடந்துக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், பெற்றோரோடு நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், பெண்கள்கிட்ட நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், திருமணம் விஷயத்தில் இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும், அதாவது நம்ம பார்த்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நல்ல செயல்களுக்கு தான் அவன் மன்னிப்பான். அல்லாஹ் எந்த இடத்துலையுமே உங்களுடைய தொழுகை ஓதுதல் இன்னும் அந்த நோன்புக்காக மன்னிப்பேன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுடைய நம்மளுடைய பேசிக்கு. அதெல்லாம் நம்மளுடைய பேசிக். ஒரு மனுஷனா நம்ம ஒரு 4 நாள் குளிக்கலைன்னா, மனுஷனாக இருந்துட்டு 4 நாள் குளிக்காமல் இருக்கியே அப்படின்னு கேட்போம். அப்போ அந்த மாதிரி இந்த தொழுகை, நோன்பு, ஓதுதல் இது எல்லாமே நம்மளுடைய பேசிக். ஆனால் அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும், அல்லாஹ் நம்மளை நல்ல வழியில் என்ன சொல்கிறது, நல்ல வழிக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவன் சொன்ன வேலைகளை நம்ம செஞ்சுருக்கணும். அது முஸ்லீமாக இருந்து செஞ்சால் என்ன, ஹிந்துவாக இருந்து செஞ்சால் என்ன, கிறிஸ்டினாக இருந்து செஞ்சால் என்ன, நீ ஏன்னா அல்லாஹ் டைரெக்டாக சொல்கிறான். இன்றைக்கி நான் நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க, அதாவது அது எப்படி முஸ்லீம் இது இப்போ நீங்கள் மற்றவங்கள நீங்கள் சொல்கிறீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் கம்பேரிட்டிவாக யோசிக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். ஆனால் அல்லாஹ் டைரெக்டாக சொல்கிறான், எல்லா மனுஷங்க மாதிரி தான் நீங்களும். அல்லாஹ் நாடுறவங்களுக்கு அவன் தண்டனை கொடுப்பான், அவன் நாடுறவங்களை மன்னிப்பான். அந்த நாடுபவர்கள் அதில் முஸ்லீமும் இருக்கலாம், ஹிந்துவும் இருக்கலாம், புத்திஸ்ட்டும் இருக்கலாம், இன்னும் கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அவங்க கூட இருக்கலாம். ஏன்னா அவனுடைய செயலும் அவனுடைய எண்ணமும் இறைவன் தான் அறிவான், நம்ம அறிய மாட்டோம். நான் ஒரு பேச்சுக்கு நான் சொல்லுவேன், ஏன்னா என்னுடைய அறியாமை அவனுக்கு அவ்வளோதான் நாலேஜுங்கிற மாதிரி அவன் நாலேஜை வச்சு சில வார்த்தைகள் பேசுவான். ஆனால் அதுக்காக அவன் தப்பானவனாக ஆகிட முடியாது. ஏன்னா அவனுடைய செயல்களை அல்லாஹ் எடை போடுவான். இன்னும் சிலர் என்ன பண்ணுவான், அவனுக்கு எல்லாமே தெரியும், அவன் டைரெக்டாக பேசுவான், எல்லாம் பண்ணுவான், நல்ல விஷயங்களாக பேசுவான், நல்லா இது பண்ணுவான். ஆனால் அவனுடைய செயல்கள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவனுடைய உள்ளத்தை அதாவது உள்ளம்ங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ அவனோட பேச்சை பார்க்க மாட்டான், அவனுடைய செயல்களை தான் பார்ப்பான். அதன்படி தான் அவங்களுக்கு மன்னிப்பா தண்டனையான்னு தெரியும். ஸோ மனுஷங்களில் யாரை வேணால் நான் மன்னிப்பேன், யாரை வேணால் தண்டிப்பேங்கிறான்ல. அப்போ இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இவங்க ஹிந்துவாக இருக்காங்களே, இவங்க கிறிஸ்டினாக இருக்காங்களே, இவங்க முஸ்லீமாக இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வராது. என்னவாறு வரும், நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே, எல்லாருமே இறைவனுக்காக தானே வேலை செய்கிறோம். இந்த ஒரு ப்ராப்பர் எண்ணம் வந்தாவே போதுமானதாக இருக்கும். இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு அரபிய வேர்டு, முஸ்லீம் ஒரு அரபிய வேர்டு, அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக நம்ம இறைவனை நம்புகிறோம், இறைவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க சொல்கிற விதிமுறைப்படி தான் நம்ம இப்போ இருக்கவும் போகிறோம். குரானில் அல்லாஹ் தான் சொல்கிறான், எல்லா மனுஷங்களும் சேம், யாரும் யாரையும் விட இது கிடையாது, எல்லாரையும் நான் தான் படைத்தேன், எல்லாருமே சேம் தான். நீங்கள் செய்கிற செயல்களுக்கு தான் உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா எல்லா பொருட்களும் இறைவனுக்கு தான் உரியது, எல்லாருமே அவன்கிட்ட தான் மீண்டு போக போகிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, அவங்க நம்மளை பிரித்து வச்சதன் விளைவு, நான் முஸ்லீம் நீ ஹிந்து அப்படின்னு பிரித்து வச்சதன் விளைவு
அதாவது நான் வந்து அல்லாஹ் கிட்ட அவங்களுடைய எண்ணம் பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து அல்லாஹ் கிட்ட போவீங்க, நான் வந்து சாமி கிட்ட போவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளும் என்ன பண்ணுறோம், எல்லாருமே அல்லாஹ் கிட்ட தான் போவோம், சாமிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, நீ சொல்கிறதும் சரிதான், நான் சொல்கிறதும் சரிதான். நான் அரபியில் அல்லாங்கிறேன், நீ தமிழில் சாமிங்கிற. ரெண்டும் ஒரே ஆள் தான், நம்மளை படைச்சவர் தான். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நமக்குள்ளே இந்த டிஸ்டிங்ஷன்ஸ்லாம் வராது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த முஸ்லீமை வந்து அப்படி தூக்கி பிடிக்கிற மாதிரி நமக்கு காண்பிக்கப்படுது. மாஷா அல்லாஹ், அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் நம்மளுடைய சகோதரர்களை நம்ம எப்படி நம்ம வந்து கூப்பிடணும் அப்படின்னா, எல்லாம் ஒன்று தான், நம்ம எல்லாம் சேம் தான் அப்படிங்கிற நினைப்பு முதல்ல நம்ம மனசுக்கு வரணும். ஸோ அதுக்காக தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்கிறான், எல்லா மனுஷங்களும் சமந்தானே. நீங்கள் வந்து யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இறைவனுக்கு நாங்கள் தான் செல்ல பிள்ளைங்கன்னு சொல்கிறீங்க. நம்மளும் இன்றைக்கி அந்த நிலமையில தான் இருக்கோம். ஸோ நம்ம தான் செல்ல பிள்ளைன்னு சொல்கிறோம். உண்மையிலேயே எல்லா மனுஷங்களும் சமந்தான். நான் யாரை நாடுறேனோ மன்னிப்பேன், நான் யாரை நாடுறேனோ தண்டிப்பேன் அப்படின்னு இறைவன் இந்த ஆயத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான். ஸோ இனிமேல் நம்மளுடைய நிலைப்பாடைத்தான் நம்ம யோசிக்கணும். அடுத்த ஆயத்து பாருங்கள். திருப்பியும் வேதம் அருளப்பட்டவர்களே, யா அஹ்லல் கிதாபி கஜ்ஜாஅக்கும் ரசூலுனா யுபையினு லக்கும் அலா ஃபத்ரத்திம் மினர் ருசூலி அன் தகூலு மா ஜாஅனா மின் பஷீரின் வலா நதீர் ஃபகத் ஜாஅக்கும் பஷீரு வ நதீர் வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர். அப்போ வேதம் அருளப்பட்டவர்களே, இங்கே பாருங்கள், திருப்பியும் வேதம் அருளப்பட்டவர்களேன்னு வருது. அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேரை சொல்லி கூப்பிட்றான் அப்படின்னா அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று. அவங்க யாருன்னு தான் நமக்கு இன்னும் புரிபடலை. அதனால் நம்ம ஓவராலாக இது ஒரு பேசிக் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோங்கிறதுனால அந்த குரான் போகிற வழியிலேயே நம்ம போவோம். கண்டிப்பாக நமக்கு அல்லாஹ் புரிய வைப்பான். சரியா? ஸோ இந்த வேதம் யார்கிட்டெல்லாம் அந்த கைடன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரையுமே அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான், தூதர்களின் வருகை தொடர் சிறிது காலம் வரை நின்று போயிருந்த சமயத்தில் எம்முடைய இந்த தூதர் உங்களிடம் வந்துள்ளார். மேலும் இறைநெறியின் தெளிவான அறிவுரைகளை உங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். எதற்காகவெனில் நற்செய்தி கூறக்கூடிய, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எவரும் எங்களிடம் வரவில்லையே என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காக. இதோ பாருங்கள், இப்போது நற்செய்தி கூறுபவரும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரும் உங்களிடம் வந்துவிட்டார். மேலும் அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு நபிமார்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க, வேதம் வழங்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த தூதர்களோட வருகை கொஞ்சம் காலம் நின்று போயிருந்துச்சு. ஏன்னா ஃபைனலாக ஈசாக்கு அடுத்து பெருசாக எங்கேயுமே தூதர்கள் இல்லை. ஸோ கொஞ்ச நாள் வந்து ரொம்ப அராஜகம் சுற்றி இருந்திருக்கு. அப்போ அந்த டைமில் என்ன ஆயிருக்கு, இந்த தூதர் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்ககிட்ட வந்திருக்காங்க. இன்னும் தெளிவான அறிவுரைகளை, ரொம்ப கிளியரான அறிவுரைகள் அப்படின்னா லாஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், இதுதான் அறிவுரை. அட்வைஸ் அப்படின்னாவே நம்ம நினைக்கிற மாதிரி இது கிடையாது. நம்ம தான் இன்றைக்கி அட்வைஸ்னால் யார் வேணால் அட்வைஸ் சொல்லுவோம். அதுக்குன்னு வந்து ஒரு இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அங்கேயே கூட அட்வைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை, இறைவனை தவிர. ஆனால் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுவோம், நீ வந்து நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ அப்படி இருக்கக்கூடாது, அம்மா அப்பா பேச்சை கேட்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், எவ்வளோ அட்வைசஸ் யாரை பார்த்தாலும் நம்ம பண்ணுவோம். மாஷா அல்லாஹ். ஆனால் அட்வைஸ் அப்படிங்கிறது அதனால தான் அதிகமாக இப்போ நாங்கள் படிக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, யாருக்குமே அட்வைஸ் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது, அது நம்மளோட எத்திக்ஸு அப்படின்னு. நாங்கள் கவுன்சிலிங்கில் படிக்கும்போது எங்களுக்கு இது சொல்லி தருவாங்க.
ஏன் இதை நான் இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கே நீங்கள் வந்து மனுஷங்களோட மனநிலைக்கு நீங்கள் வந்து ஒரு தேற்றுதல் கொடுங்க அப்படின்னு ப்ரொஃபஷனலாக படிக்கிறவங்களுக்கே அட்வைஸ் பண்ணுறது எத்திக்கலாக ராங் அப்படின்னு சொல்லித்தரப்படுது அப்படின்னா, அப்போ சாதாரணவங்க இன்றைக்கி நம்ம எந்த இதை வச்சுட்டு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம்? இன்னும் சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் புத்திமதி சொல்லு. என்ன தகுதி இருக்குது நமக்கு புத்திமதி சொல்ல? நம்ம அவங்களுக்கான ஏதாவது ஒரு தகுதி வேணும்ல. இப்போ நான் வந்து ஒரு ஓனராக இருந்தால் தான் என்னோட வேலையாட்களுக்கு நான் வந்து சொல்ல முடியும், ஆர்டர் போட முடியும், இதை செய் அதை செய்யின்னு. நான் ஓனரே இல்லை, இன்னும் யாரையாவது பார்த்து நீ இதை செய் அதை செய்யின்னா கோவமா வராதா மற்றவங்களுக்கு? இல்லை யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து அதை செய் இதை செய் அப்படி சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த அட்வைஸுங்கிறது தகுதி உடையவர்கள் தான் சொல்லணும். அப்போ அந்த தகுதி யாருக்குன்னா இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ இறைவனுக்கு மட்டும்தான் உண்டுன்னா டைரெக்டாக இறைவன் வந்து நமக்கு சொல்ல மாட்டான். அப்போ அவன் அந்த குரானில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அந்த குரானை காமிச்சு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாம். குரானில் இது இருக்குது பாரு, நீயே போய் பாரு, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் பாரு. முதல்ல நம்ம இப்படி சொல்லணும். எனக்கு புரியலையே என்ன அப்படின்னு அவங்க கேட்கும்போது நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போகணும். அட்வைஸ் வந்து எல்லாரும் சொல்கிற விஷயமே கிடையாது, அது தகுதியுடையவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். அந்த ஒரு தகுதி இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. இறைவனோட சொன்ன அட்வைஸை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய செயல்களை இவங்க வந்து குறிப்பெடுத்திருக்காங்க. அதுலேயும் வந்து நமக்கு இவங்க குறிப்பெடுத்ததே கம்மி தான். அதுலேயும் இன்றைக்கி நமக்கு தமிழில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதையும் நம்ம முழுசாக படிச்சிருக்கோமானா இல்லை. ஸோ நமக்கு தெரியாதது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து நம்மளை வந்து தொடர்ந்து நம்மளை கல்வி கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த நிலைமையில் நம்ம இருக்கும்போது மற்றவங்கக்கிட்ட நம்ம அட்வைஸ் வந்து வாய்ப்பே இல்லை. ஆனால் அதே சமயம் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல குரானில் அல்லாஹ் இப்படி தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்ம தைரியமாக குரானில் இது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். குரான்லன்னு இல்லை, ஒரு பொதுவாக ஒரு நீதமான விஷயம் அது நம்ம மனசுக்கே தெரியும். நம்ம மனசை விட ஒரு பெரிய வேதம் உலகத்திலேயே இல்லை. ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து தான் அனுப்பியிருக்கான் நம்மளை. அப்போ அந்த வேதத்துக்கு அந்த மனசுக்கு எல்லாமே தெரியும். அப்படிங்கிறப்ப நீதமான விஷயம் அது சொல்லும், அதை நம்ம வந்து ப்ராப்பராக இது பண்ணலாம். ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண நமக்கு தகுதி இல்லை இறைவனை தவிர. ஸோ அதுதான் சொன்னேன், என்னுடைய அட்வைஸஸை கொண்டுட்டு என்னுடைய தூதர் வந்து வந்திருக்காரு, அதை அவங்களுக்கு கற்றுத்தர வந்திருக்காரு, கற்று தந்துக்கிட்டு இருக்காரு. எதற்கு அப்படின்னா, நீங்கள் சொல்லிடக்கூடாது எங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறதுக்கு யாருமே வரலையே, யாருமே எங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யலையே அப்படின்னு யாரும் நீங்கள் சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான் இங்கே பாருங்கள், இவர் வந்துட்டார், நல்ல செய்தி சொல்கிறாரு, உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறாரு, உங்ககிட்ட வந்திருக்காரு. இன்னும் அல்லாஹ் தான் எல்லார் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கிறான். சுபஹானல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்க. வஇது கால மூசா லிகௌமிஹி யா கௌமித் குரூனி உமதல்லாஹி அலைக்கும் இது ஜஅல ஃபீக்கும் அம்பியா வஜஅலக்கும் முலூகா வஆதாக்கும் மாலம் யுதி அஹதிம் மினல் ஆலமீன். இப்போ மூசா தம்மோட சமூகத்தாரிடம் கூறியதை நீங்கள் நினச்சி பாருங்கள். என்னுடைய சமூகத்தாரே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள். அவன் உங்களிடையே நபிமார்களை தோற்றுவித்தான், உங்களை ஆட்சியாளராகவும் ஆக்கினான். மேலும் உலக மக்களில் எவருக்கும் வழங்கப்படாதவற்றை எல்லாம் உங்களுக்கு வழங்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுடைய சமூகத்தை பார்த்து கேட்குறாங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ விஷயத்தை கொடுத்தான், உங்ககிட்ட எப்போவுமே நபிமார்களை கொடுத்துக்கிட்டே இருந்தான்,
உங்களை ஆட்சியாளராகவும் ஆக்குனா. இந்த ஆட்சியாளருக்கு இங்கே என்ன குறிப்பிட்றாங்க? அம்பியா வஜ்அலக்கும் முலூக்கன். எஸ், அம்பியா அப்படின்னா நபிமார்கள், இன்னும் வந்து முலூக் அப்படின்னா ஆட்சி. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இது மூணுமே சிரம் பணிஞ்சதாக வரும். ஸோ அந்த இடத்துல வரும்போது நம்ம இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதாவது 12வது அத்தியாயத்தில் அதை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பட் இந்த இடத்துல ஆட்சியாளர்கள் அப்படின்னா இன்னும் நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, இந்த உலக பொறுப்பு, இந்த உலகத்தில் உள்ள மக்கள், இந்த உலகத்தோட பொறுப்பு எல்லாமே இவங்களுக்கு வழங்கப்பட்டது. நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து இந்த சமூகம், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், இந்த யூதர்களுடைய பனு இஸ்ராயலோட சமூகம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவங்கள இருந்து அவங்களுக்கான ஒரு பொசிஷன் சூப்பராக இருக்கும். என்னென்னா இவங்க பேச்சு, அதாவது ஒரு நபியோடைய தன்மையே என்னன்னா, அல்லாஹ்வுடைய பேச்சை நபி கேட்கணும், நபியுடைய பேச்சை மற்றவங்க எல்லாருமே கேட்கணும். ஆட்சியாளர்கள்லேருந்து அது என்ன சொல்கிறது, அதிகாரிகளில் இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லாருமே நபியுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த முல்க் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக, இப்போ நான் தான் ஆட்சியாளன் அப்படிங்கிறத தாண்டி, நான் ஆட்சியாளன் அப்படின்னா நான் எல்லா வேலையும் செய்யணும். நான் வந்து ஒரு லீடர் அப்படின்னா நான் தான் போயிட்டு ஜெராக்ஸ் எடுக்கணும், எல்லாமே பண்ணணும். இதுவே ஒரு நான் தான் மிஸ்ஸு அப்படின்னா மிஸ்ஸு வந்து பாடம் தான் எடுப்பாங்க. லீடர் என்ன பண்ணுவான், அந்த கிளாஸை கோஆர்டினேட் பண்ணுறது இதெல்லாம். அதுலேயும் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க, அப்புறம் சாதாரணவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நபிமார்கள் வந்து ஒரு மிஸ்ஸு பொறுப்பு. இந்த லீடர்ஸ் எல்லாமே யார் அப்படின்னா, அந்த நம்ம இன்றைக்கி எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, சிஎம், பிஎம், இவங்களுக்கும் சில வேலைகள் இருக்கும். ஆனால் நபிங்கிறவங்க எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குதா, சிஎம், பிஎம் சரியாக வேலை பார்க்குறாங்களா, மினிஸ்டர்ஸ் சரியாக வேலை பார்க்குறாங்களா, கீழே இருக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் அவங்கெல்லாம் சரியாக வேலை பார்க்குறாங்களா, இது மூணுத்தையுமே யார் கவனிப்பா? நபி கவனிப்பார். நபி அதுதான் கிலாஃபத், கலீஃபா அப்படி சொல்லுவாங்க. ஸோ நபி கவனிப்பார். நபியை வந்து யார் கவனிப்பா? அல்லாஹ் கவனிப்பான். இதுதான் ஹைரார்கி, சரியா? ஸோ இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யார், அதாவது சாதாரண மக்களை அதிகாரிகள் கவனிப்பாங்க, அதிகாரிகளை மினிஸ்டர்ஸ் கவனிப்பாங்க, மினிஸ்டர்ஸை சிஎம், பிஎம் கவனிப்பாங்க. இந்த சிஎம், பிஎம்மை யார் கவனிக்கிறா? யோசிச்சு பாருங்கள், ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைக்கலன்னா எழுதுக்கோங்க, ஆன்சர் வந்து இப்போதைக்கு தஜ்ஜால் இருக்காப்புல. ஸோ தஜ்ஜாலை தான் எல்லா அந்த சட்டங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதைத்தான் அல்லாஹ் வந்து அந்த மேலே இருக்கிறவங்கள தான் காஃபீர்கள்னு நல்லா சொல்கிறான், சரியா? ரைட். ஸோ இதைத்தான் சொல்கிறான், உங்களை ஆட்சியாளர்களாகவும் ஆக்கினான். இப்போ வந்து நம்ம கண்ணுக்கு ஆட்சியாளர்கள் அப்படின்னா இந்த கீழே உள்ள அரசர்கள் கிடையாது. அரசர்களும் ஒருத்தவர் பேச்சை கேட்கணும். அவர் யார் அப்படின்னா அதுதான் நபி. ஸோ அந்த பொசிஷன்ஸை வந்து இவங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கான், உங்களை இந்த மாதிரி ஆக்கியிருக்கான். இந்த மக்கள் மற்றவங்க யாருக்குமே வழங்கப்படாத எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ என்னென்னன்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் அந்த அல்பக்கராலையும் பார்த்துருந்தோம். அவங்களுக்கான உணவாக இருக்கட்டும், பாதை விஷயமாக இருக்கட்டும், நிழலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே வந்திருந்தான்ல. இன்னும் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கான விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதா? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா?